ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அதனால் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக வெங்காயம் பூண்டெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ப்ரிப்பேர்டாக கொஞ்சம் எல்லாம் உரிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு. ஆயிலும் சத்துமாவும் ஆர்டர் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு காலையில் அதை பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சேன். தண்ணியில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் நேரம் எல்லாம் காயறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை செஞ்சேன். காலையில் சிம்பிளாக சேமியா தான் செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. சரி, அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். நாளைக்கு இளனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் ரீஓப்பன். யுவனுக்கு தேர்ஸ்டே தான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இளன் பொரியல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவான். சாதம் ஒரே ரச சாதம் தான். அதனால் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு பூசணிக்காய் பொரியல் கொண்டு போயிடலாம், கொடுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஊர்லேருந்து பாதியாக கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ ஈஸியாக கெட்டு போய்டும்ல, அதனால் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஊர்லேருந்தே காயெல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டும் காஞ்சிருச்சு. ஸோ நைட் டின்னருக்கும் வெங்காயம் ஆயிக்கும். அதனால் எல்லாமே பாக்ஸில் போட்டு நீட்டாக அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரசப்பொடி அரைக்கலான்னு பார்த்தேன். ஸோ ரசப்பொடியும் வீட்டில் இருந்தது. ஸோ 2-3 நாள் கழித்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிஃபன் பாக்ஸ் ட்ரே மட்டும் கழுவாமல் வச்சுருந்தேன். ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முதல் நாள் கழுவினா தான் கம்முன்னு போய்டும், இல்லை குப்பை அடிச்சிடும் எப்படியா இருந்தாலும் சொல்லிட்டு கழுவாமல் வச்சுருந்தேன். அதையும் நீ கையோட ட்ரேயோட இல்லை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் வேலைக்கு போனேன். புக்ஸ் எல்லாம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் நீட்டாக கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இளன் ஏதாவது பழைய புக்ஸ் நினச்சி ஏதாவது கிறுக்கி வச்சுருவான். அதனால் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாம் எடுத்து அந்தந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டேன். நாளைக்கு இளனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் ரீஓப்பனுங்கிறதுனால இளன் புக்ஸ் மட்டும் நாளைக்கு பீரியட்ஸ் வைஸ் எடுத்து பேக்கில் அடுக்கி வச்சுட்டேன். ஸ்கூல் பேக்லாம் நான் ஊருக்கு கொண்டு போய் துவைச்சி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே மழையாக பெஞ்சிட்டு இருந்தது, காய வைக்கவே முடியல. அதனால் ஊருக்கு ஸ்கூல் பேக்கையும் கையோடு தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாமே வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த வருஷம் எதுவுமே புதுசு வாங்கலை, எல்லாமே பழசே இருந்தது. நான் வருஷம்லாம் புதுசெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டோம். நீங்கள் ரெடியானு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.